குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான மிகச்சிறந்த வழி இதுதான். அந்த பெண்தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளை ஒரு குளியல் தொட்டியில் அசையாமல் இருக்குமாறு செய்தார்கள். அவள் தப்பித்து விடாதபடி குளியல் தொட்டியின் 4 புறமும் உறுதியாக பூட்டப்பட்டிருந்தது. அவளுடைய தலை மட்டுமே வெளியே தெரியும்படி இருந்தது. அவள் சுதாரிப்பதற்குள் மருத்துவர் அருகில் இருந்த கதவை திறந்தார். கதவிலிருந்து குளிர்ந்த நீரும் கொதிக்கும் நீரும் ஒரு சேர பீறிட்டு கிளம்பியது. பானையில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததை பார்த்த அந்த பயந்த பெண் மிகவும் திகிலடைந்தாள். ஆனால் அவளுடைய உடல் கட்டப்பட்டிருந்ததால் அவளால் நகர முடியவில்லை. அவள் எவ்வளவு முயன்றும் எந்த பயனும் இல்லை. 6 மாதங்கள் கூட முடியாத நிலையில் அந்த பெண் தன் உடல்நிலை மோசமடைவதை உணர்ந்தாள். ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று பயந்த இளம் செவிலியர் உடனே ஓடி வந்து உதவ முயன்றாள். ஆனால் மருத்துவர் அவளை விடுவதாக இல்லை. அவர்களுக்குச் சரியான பாடம் புகட்டாமல் விட்டால் அவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று செவிலியரை எச்சரித்தார். ஆனால் அந்த பெண் பிடிவாதமாக வாயை திறக்கவில்லை. வேறு வழியில்லாமல் மருத்துவர் மீண்டும் தண்ணீரை திறக்கும் வால்வை திருப்பினார். நேரம் குறைய ஆரம்பித்ததும் அந்த பெண் படிப்படியாக சுயநினைவை இழந்தாள். அப்போதுதான் மஞ்சள் வளையம் வைத்திருந்தவர் பானையின் மூடியை திறந்தார். கொடுமை முடிந்துவிட்டது என்று அவள் நினைத்திருக்க, அடுத்த நொடி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த நொடியே அவள் பனிக்கட்டிகள் நிறைந்திருந்த குளியல் தொட்டிக்குள் தூக்கி எறியப்பட்டாள். கொதிக்கும் நீர் மற்றும் பனியின் கொடுமையை மாறி மாறி அனுபவித்த அந்த பரிதாபமான பெண் முற்றிலும் நம்பிக்கை இழந்தாள். எப்படியாவது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பெண் இறுதியாக தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டாள். அவள் மரணத் தருவாயில் இருப்பதை உணர்ந்த மருத்துவர் அப்போதுதான் அவளை விடுவித்தார். ஆனால் அவளுக்காக காத்திருந்தது கொடூரமான தண்டனை.